Hi all, welcome back to our session. So error spotting questions வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. இதுல எது வந்து எரர் இருக்கு, எது வந்து எரர் ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, whether human mediated or not, this ecological shift would be no small change for Greenland. ஸோ இதுல ஏதாவது எரர் இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸோ எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வச்சு பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரனவுன். ஓகேவா? ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரனவுன் பேஸ் பண்ணி பாருங்க. இதுவும் கரெக்டா இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் நம்ம டென்ஸ் வந்து போடலாம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நமக்கு எரர் இருக்காது. அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் எரர் வந்து ரீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். Whether human mediated or not, this ecological shift would be no small change for Greenland. இதுல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த கிராமரும் இல்ல. Perfectly correct. அடுத்து பாருங்க, this models predicts the ice-free, tree-friendly patches to total around some, I think 4 lakh square kilometers. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? தி மாடல்ஸ். எடுத்தோன்னே என்ன பார்க்கணும்? சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்க்கணும். தி மாடல்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட சப்ஜெக்ட். மாடல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்ப் எனக்கு எப்படி இருக்கணும்? ப்ரிடிக்ட்னு சொல்லி தான் இருக்கணுமே ஒழிய ப்ரிடிக்ட்ஸ்ன்னு இருக்கக்கூடாது. இதுல தான் எனக்கு எரர் இருக்கு. ஓகேவா? சப்ஜெக்ட் சிங்குலர்னா சிங்குலர் வெர்பு போடணும். சப்ஜெக்ட் வந்து எனக்கு ப்ளூரல்னா ப்ளூரல் வெர்பு போடணும். அப்போ இதுல எனக்கு எரர் இருக்கு. அடுத்து, இஃப் ட்ரீஸ் டு அப்பியர் தே குட் grow a new forest that's merely the size of Sweden. அப்போ சப்ஜெக்ட் வெர்பு பெருசா ப்ரிப்போசிஷனோ அல்லது ப்ரனவுனோ எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளூரல்ல இருக்கு. அதனால டூன்னு சொல்லி நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ப்ளூரல் வெர்பு போடுறேன். தேன்ற ப்ரிப்போசிஷன் எனக்கு ட்ரீஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. ட்ரீஸ் எனக்கு ப்ளூரல். ஸோ நான் லிவிங் திங்ஸ் ப்ளூரல், சம்திங் தே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், ஓகே. ஓகேவா? நான் ஹியூமனா இருந்தாலும் கூட ட்ரீஸ் அப்படிங்கிறப்ப தேன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல எனக்கு எரர் இருக்குது அப்படின்னா இந்த பி ஸ்டேட்மெண்ட்ல தான் எனக்கு எரர் இருக்கு. அடுத்து பார்க்கலாமா? Currently, only 5 species of trees or large shrubs occur naturally in Greenland, and those hardy plants grow only in scattered plots in the far south. அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எரர் இருக்கா? கரண்ட்லி இப்போதைக்கு ஒன்லி 5 species of trees, 5 species of trees மரங்கள், ஆர் லார்ஜ் ஷர்ப்ஸ் occur naturally in Greenland. எங்க அப்படிங்கிறப்ப கிரீன்லாண்டில். அந்த ப்ரிப்போசிஷன் கரெக்டா இருக்கு. அண்ட் தோஸ்ன்றது இந்த 5 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸையோ லார்ஜ் ஷர்ப்ஸையோ சொல்றாங்க. ப்ளூரல் அப்படிங்கிறப்போ தோஸ் கரெக்டா இருக்கு. ஒன்லி இன் ஸ்கேட்டர்ட் பிளாட்ஸ் இன் த ஃபார் சவுத். ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட்லி கரெக்ட், நோ எரர். அடுத்து பாருங்க, ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் and ambitious gardening projects however haveன்ற verb வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்காக. அப்போ ப்ளூரல் அப்படிங்கிறப்ப எனக்கு have கரெக்டா தான் இருக்கு. range of other species can மாடல் வெர்பை ஃபாலோ பண்ணி V1 கரெக்டா தான் இருக்கு. if given a chance கொடுக்கப்பட்டிருந்தால் அப்படிங்கிறப்ப இட்ஸ் V2 கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, நோ எரர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, those species along with the 5 other long established native varieties may begin to spread as temperature swarm. ஸோ எரர் இருக்கா இல்லையா? அந்த இதுல எரர் இருக்கா இல்லையா? எடுத்த உடனே என்ன பார்க்கணும்? சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். those species along with the 5 other long established native varieties, something எதையோ பத்தி பேசியிருக்காங்க. may begin, மேன்றது என்னது? எனக்கு மாடல் வெர்பு. மாடல் வெர்பு ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்னதான் வரணும்? V1 மட்டும்தான் வரணும். அது எந்த டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, மாடல் வெர்பு ஃபாலோ பண்ணி எனக்கு V1 மட்டும்தான் வரணும். அப்ப பிகேன் வந்திருக்க கூடாது, பிகின் வந்திருக்கணும். இதுதான் என்னோட எரர். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸ்ப்ரெட்டிங் ராக் டஸ்ட் ஆன் half the farmland in the US would cost $176 per ton of carbon and $225 annual per American அப்படிங்கிற மாதிரி சம்திங் பேசியிருக்காங்க. வாசிச்சு பாருங்க, ஸ்ப்ரெட்டிங் ராக் டஸ்ட் ஆன் half the farmland in the US would cost $176 per ton of carbon and $225 annual per American. ஆனுவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? ஆனுவல் அப்படிங்கிறது என்னது? எனக்கு அட்ஜெக்டிவ். ஆனா எனக்கு இந்த இடத்துல என்ன வேணும்? அட்வர்ப் தான் வேணும். ஆனுவலி பெர் அமெரிக்கன், ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் வருடம் கணக்கில் அப்படிங்கிறப்போ ஆனுவலி அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அடுத்து பாருங்க, that's pricey compared to clean energy solutions that directly cut emissions. ஸோ directly adverb கரெக்டா இருக்கு. that's pricey
கம்பேர்டு டு எதை கூட அப்படிங்கிறப்ப கம்பேர் பண்றாங்க. கம்பேரை ஃபாலோ பண்ணி டூன்ற ப்ரிப்போஷன் கரெக்டா இருக்கு. நோ எரர். அடுத்து சோலார் ஃபார்ம்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் காஸ்ட் லெஸ் தென் $40 per ton ஃபார் எமிஷன்ஸ் கட். ஸோ கம்பேர் பண்றப்போ தேன் யூஸ் பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே இதுல சொல்ற மாதிரி கிராமர் இல்ல. பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். இப்போ இதுல எரர்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு எரரா இருக்கு. அடுத்து பாருங்க 4th கொஸ்டின். Enhanced weathering essentially speeds up natural process of erosion and chemical reactions using newly introduced minerals. So adverb எல்லாமே கரெக்டா இருக்கு. எனக்கு essentially speeds up, speed ஃபாலோ பண்ணி அப்ன்றது கொடுத்துருக்காங்க, which means fasten. அதுவும் கரெக்டா இருக்கு. no error in this particular sentence. அடுத்து பாருங்க. During the process, rocks are crushed and transported to farmland where they are spread over a large area once a year. ஸோ இதில் எரர் இருக்கா இல்லையா? நார்மலாக பார்த்தா இல்லாத மாதிரி தெரியும். பட் அண்டு வச்சு ஒரு இதை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஃபாலோஸ் பேரலிசம், விச் மீன்ஸ் அண்டுக்கு முன்னாடி எந்த ஃபார்ம் ஆஃப் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே தான் அண்டுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணணும். அண்டுக்கு முன்னாடி crushed அப்படின்னு சொல்லி V2 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அண்டுக்கு அப்புறமும் என்னதான் யூஸ் பண்ணியிருக்கணும்? டிரான்ஸ்போர்ட்டட். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டட். இதுல தான் எனக்கு எரர் இருக்கு. அடுத்து பாருங்க. when it rains, இட்ட ஃபாலோ பண்ணி எனக்கு ரெயின்ஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்க. எஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் டிசால்வ்ஸ் ஒரு ஃபேக்டை சொல்றப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம்ல கொடுக்கணும். எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு. ஓகேவா? நோ எரர். அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல எனக்கு 2ல தான் எரர் இருக்கு. அடுத்து பாருங்க. ஃபார் ஃபார்மிங் த latest climate fix isn't especially high tech or glossy. ஸோ இதுல எரர் இருக்கா இல்லையா? ஃபார் ஃபார்மிங்குக்கு அப்படிங்கிறப்போ எதற்காக அந்த காக ரீசன் சொல்லுது. அப்போ ஃபார்மிங்காக ஃபார் கரெக்டா இருக்கு. லேட்டஸ்ட் கிளைமேட் ஃபிக்ஸ் வந்து என்னது இல்லை இசன்ட். அந்த இசன்ற வெர்பு எதோடது? ஃபார்மிங்கோடது. அப்போ அதுவும் எனக்கு கரெக்டா இருக்கு. எஸ்பெஷலி ஹைடெக் ஆர் கிளாசி. ஸோ எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. மீனிங் தெரியாட்டி கூட கிராமர் வச்சு பார்க்குறப்ப எனக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து பை ஸ்ப்ரெடிங் ராக் டஸ்ட் ஓவர் லார்ஜ் ஸ்பேச்சஸ் ஆஃப் லேண்ட் கார்பன் டை ஆக்சைடு குட் பி ட்ராப்டு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். ஸோ குட் பி பிஏ ஃபாலோ பண்ணி V3 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக இருக்கு. வேற எதுவுமே இதில் அட்மாஸ்பியரில் இருந்து அப்படிங்கிறப்போ ஃப்ரம்ன்ற ப்ரிப்போஷன். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். நோ எரர். அடுத்து இஃப் திஸ் டெக்னிக் வேர் டு பி எம்ப்ளாய்டு அரௌண்ட் தி வேர்ல்ட், scientists estimate 2 billion tons of carbon dioxide could be removed from the atmosphere each year. So இந்த இடத்துல பாருங்க. if this technique were to be employed around the world. ஸோ இஃப் திஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேர் டு பி எம்ப்ளாய்டு அரௌண்ட் த வேர்ல்ட். ஸோ இது எரர் இருக்கிற மாதிரி தெரியுதா வாசிச்சு பார்க்குறப்போ? சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் 2 billion tons of carbon dioxide could be removed from the atmosphere each year. எதுல இருந்து அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருந்து ஒவ்வொரு வருடமும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து எனக்கு எரரே இல்லை. ஆனா இதுல பாருங்க. இஃப் திஸ் டெக்னிக் வேர் டு பி எம்ப்ளாய்டு அரௌண்ட் தி வேர்ல்ட் பண்ணப்பட்டிருந்தால், அப்ப இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனை சொல்லுதா? அப்ப இமேஜினரிய சொல்றப்போ இஃப் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா என்னதான் வரணும்? வேற தான் வரணும். பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். நோ எரர். ஓகேவா? இந்த 3லயுமே நோ எரர். புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்னு? இந்த டெக்னிக் பண்ணப்பட்டிருந்தால், இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருந்தால் அப்படிங்கிறப்ப அது பண்ணப்படல. பட் இமேஜினரி ஸ்டேட்ல நம்ம பண்ணப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்றோம். அப்ப வேர்னு யூஸ் பண்ணது கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. oceans observe most of the heat produced from greenhouse gas buildup and temperature is only projected to increase, which means எரர் இருக்கா இல்லையா? ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ளூரல்ல சொல்றப்போ அப்சர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது கரெக்டா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எதுல இருந்து? அந்த இருந்துன்னு சொல்லி வர்றப்போ ஃப்ரம்ன்ற ப்ரிப்போஷன் கரெக்டா இருக்கு. அண்ட் டெம்பரேச்சர் மட்டும்தான் அப்படிங்கிறப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ இஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா இருக்கு. ப்ரொஜெக்டட் டு இன்க்ரீஸ். ட்ரூ ஃபாலோ பண்ணி V1 பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். நோ எரர். அடுத்து பாருங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து எரர் ஸ்பாட்டிங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாருங்க. A September 2014 study suggested that. இது சொல்லுது அப்படிங்கிறப்போ suggested that கரெக்டா இருக்கா? அடுத்து பாருங்க. increased water temperature might cut. அப்ப B verb ஃபாலோ பண்ணி மாடல் வெர்ப ஃபாலோ பண்ணி V1 யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா இருக்கா? பிளாங்டன் பாப்புலேஷன்ஸ் பை மெஸ்ஸிங் வித் எதனுடன்? அந்த உடன் சொல்லி வரப்ப வித்ன்ற ப்ரிப்போஷன் கரெக்டா இருக்கு. எது கூட? நேச்சுரல் சைக்கிள்ஸ் ஆஃப் நைட்ரோஜன், கார்பன் அண்ட் பாஸ்பரஸ். இதுல வேற என்ன இருக்கு? பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகேவா? நோ எரர். அடுத்து பாருங்க.
but that work is based in computer modeling and without a full picture of plankton ecosystems, it's unclear how things might truly played out. இதுல என்ன எரர் இருக்குன்னு பாருங்க. அதாவது but that work is based in computer modeling and without a full picture of plankton ecosystems, it's unclear how things might truly played out. மைட்ன்றது எனக்கு என்னது might, அது வந்து என்னது எனக்கு மாடல் வெர்பு. அப்ப மாடல் வெர்பை ஃபாலோ பண்ணி என்னதான் வரணும், V1 தான் வரணும். ஸோ பிளே மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கணும். அப்ப எனக்கு இங்கதான் எரர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, plankton is our planet's most prolific life form and the food it generates makes up the base layer of the global food chain. இதுல எரர் இருக்கா இல்லையா? plankton அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம். ஸோ இஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க, கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, ஃபுட் இட்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, பிளாங்க்டானை இண்டிகேட் பண்ணுது. இட்டை ஃபாலோ பண்ணி வெர்போட எஸ் சேர்த்து எழுதணும், பர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. ஸோ நோ எரர் இன் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, தி வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் அமாங் பிளாங்க்டன் ஸ்பீசிஸ் ஷேம்ஸ் பிளான்ட்ஸ் ஆன் லேண்ட் ஷோயிங் மோர் ரேஞ்ச் இன் சைஸ் தேன் தி டிஃபரன்ஸ் அமாங் மாஸ் அண்ட் ரெட்வுட் ட்ரீஸ். ஸோ இதுல ஏதாவது எரர் இருக்கா? ஸோ இதுல ஏதாவது எரர் இருக்கா? The variety of shapes among plankton species shames plants on land, showing more range in size than the difference among moss and redwood trees. அப்போ இங்க வந்து என்ன கம்பேர் பண்றாங்க, ரெண்டு விஷயத்த மட்டும் தானே சொல்லியிருக்கிறாங்க, மாஸ் அண்ட் ரெட்வுட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு விஷயத்துக்கான டிஃபரன்ஸை வச்சு சொல்றப்போ இங்க பாருங்க, the variety of shapes among the plankton species, அந்த plankton speciesக்கு மத்தியில் அப்படிங்கிறப்ப among யூஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா இருக்கு. plankton speciesல நிறைய ஸ்பீசிஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ மோர் தென் 2 among யூஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா இருக்கு. பட் இங்க பாருங்க, showing more range in size than the difference among moss and redwood trees. அப்ப moss and redwood trees அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் தான். அப்ப ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறப்போ among யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்க கூடாது. என்னதான் வந்திருக்கணும், between தான் வந்திருக்கணும், between. So when we are comparing two things, we should use only between. If it includes more than 2 apna, we can use among. அடுத்து பாருங்க, there or there ஃபாலோ பண்ணி ஆர் கரெக்டா இருக்கு. more plankton cells எங்க, இந்த sea கடலுக்குள், இல் கரெக்டா இருக்கு. than our current count of stars in the entire universe. So இதுல பெருசா கிராமர் எதுவுமே இல்ல, no error. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, much of these organisms serve as food sources for bigger organisms like fish. So வாசிச்சு பார்க்குறப்பவே எனக்கு எரர் தெரிஞ்சிருக்கணும். these organisms, இந்த organisms. அப்போ organisms அப்படிங்கிறது இட்ஸ் கவுண்டபிள். அப்போ கவுண்டபிள்ல போய் நான் மச் யூஸ் பண்ணலாமா? we should use many for countable noun and much for uncountable noun. ஸோ எதெல்லாம் நல்லா கவுண்ட் பண்ண முடியுமோ we should use many. ஓகேவா? many தான் யூஸ் பண்ணிருந்திருக்கணும், அதான் இந்த இடத்துல எனக்கு எரர். அடுத்து பாருங்க, marine phytoplankton also fixes about half the carbon dioxide that gets released into Earth's atmosphere. இதுல எரர் இருக்கா? marine phytoplankton also fixes. marine phytoplankton அப்படிங்கிறது இட்ஸ் a singular one, ஒரு யூனிட்டை சொல்றோம். அப்ப அந்த இடத்துல fixesன்றது கரெக்டா இருக்கு. அது மாதிரி that, எது அந்த thatன்ற pronoun, ரிலேட்டிவ் pronoun யாரை இண்டிகேட் பண்ணுது, அந்த marine phytoplankton. அப்ப அகைன் வீல வந்து எஸ் சேர்த்து இருக்காங்க, அதுவுமே கரெக்டா தான் இருக்கு. நோ எரர். ஓகேவா? நோ எரர். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எனக்கு எரர் இல்லை. அடுத்து, for this reason some have suggest manipulating phytoplankton to stem global warming. இதுல வாசிச்சு பார்த்தோன்னே எனக்கு என்ன வந்திருக்கணும், எரர் வந்திருக்கணும். எதனால? have plus v3 we have to use. அப்போ we should use. ஓகேவா? அப்போ for this reason some have suggested, have ஓட verb வந்து எப்படி இருக்கணும், past participle ஓட இருந்திருக்கணும். எதனால? because it is present perfect tense. perfect tense ஓட ஃபார்முலா என்ன, எனக்கு have ஓட v3 யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப சஜஸ்ட் கிடையாது, சஜஸ்டட். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் 8th கொஸ்டின்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் எரர் இல்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல எரர் இருக்கு. அடுத்து பாருங்க, millions of organisms inhabits the sunlight water and they are far more diverse than scientists even imagined. So இதுல என்ன எரர் இருக்கு?
millions of organisms. It's a singular subject plural subject எனக்கு plural subject. அப்ப அதை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும், inhibit அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இதான் என்னோட எரர். அடுத்து பாருங்க, researchers reported the results of the first global survey of plankton, the miniature animals, algae, bacteria and viruses that float in the open ocean. வாசிச்சு பார்த்தா இதுல வேற ஏதாவது வெர்ப் இருக்கா, இஸ் ஆறு எதுவுமே யூஸ் பண்ண மாதிரி தெரியல, எந்த டென்ஸும் எனக்கு தெரியல. ஸோ பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகே, ப்ரிப்போசிஷனும் பெருசா இல்லை. அப்போ இதுல வந்து கிராமரே இல்லாத மாதிரி தான் இருக்கு. கரெக்டா இருக்கு. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறப்போ ரிப்போர்ட்டட் பாஸ்ட் ஃபார்ம் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து, தி டேட்டா வில் ஹெல்ப் சயின்டிஸ்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தி லைஃப்ஸ் ஆஃப் plankton அண்ட் ஹவு plankton communities will respond. will ஃபாலோ பண்ணி ரெஸ்பாண்ட் கரெக்டா கொடுத்துருக்காங்க. டு a changing climate. எதுக்கு அந்த இக்குன்னு சொல்லி வர்றப்போ டூன்ற ப்ரிப்போசிஷன் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. நோ எரர். அப்ப 9th கொஸ்டின் எரர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான். அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின். There are still moments when they lose confidence, but for the most part they understand that they are safe here. இந்த ABCD பார்ட்ல எரர் இருக்கா? In case if it is correct, we have to choose the option as no error. எரர் இருக்கா? There are still moments when theyன்றது there are அதை பத்தி யூஸ் பண்றாங்க. கரெக்டா இருக்கு. lose confidence, but for the most கரெக்டா இருக்கு. they understands, they அப்படிங்கிறது என்னது எனக்கு plural. அப்ப ப்ளூரலை ஃபாலோ பண்ணி நான் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணலாமா? இதுலதான் எனக்கு எரர் இருக்கு. சி பார்ட் ஓகேவா? சி பார்ட் ஹேவ் எரர். எதனால? தே ஹி ஷீ இட் மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா மட்டும்தான் வெர்போட எஸ் சேர்த்து எழுதணும். இல்லாத பட்சத்துல ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு ஃபேக்டை சொல்றப்போ வெர்போட எஸ் சேர்த்து எழுதலாம். இந்த இடத்துல தே யூஸ் பண்ணிருக்கிறாங்க. தே இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம். அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா எனக்கு எஸ் சேர்த்து வரக்கூடாது. சில தான் எனக்கு எரர் இருக்கு. ஓகேவா? ஸோ எரர் ஸ்பாட்டிங் நம்ம நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது. ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாசிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 4 ரூல்ஸ் தான். அதை தாண்டி மாடல் வெர்பை ஃபாலோ பண்ணி எனக்கு என்னதான் வரணும், V1 தான் வரணும். 2 ஃபாலோ பண்ணி மோஸ்ட்லி V1 தான் வரணும். இல்லைன்னா ஜெரண்ட் ஃபார்மா இருந்துச்சுன்னா இன்கேஸ் இஃப் இட் இஸ் நவ் நான் என்ன பண்ணலாம், ஜெரண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் ரூல்ஸ் தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்கை ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். Hope this session is useful and thank you for watching.